ஊழியருக்காக, குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கும் உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். எங்களுடைய அருமையான ஐயா தர்மராஜ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகிழ்வான நிகழ்விலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஐயா. இந்த முறை எங்களுடைய நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீஃபில் தலைப்பு நம்ம பண்ண போகிற தலைப்பு வந்து இம்மானுவேல். இம்மானுவேல் அந்த தலைப்பை பற்றி எங்களுடைய மாணவி எமிலி எங்களோட கூட பேசுவாங்க. இன்று உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு பெயர். ஆனால் இம்மானுவேல் என்பது ஒரு பெயரை மட்டும் குறிப்பிடுவது அல்ல, அது அதைவிட அதிகம். இது ஒரு வாக்குறுதி. எங்கிருந்தாலும் எதை சிந்தித்தாலும் கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. நாம் ஒருபோதும் தனியாக இல்லை, அன்பான மற்றும் இரக்கமுள்ள கடவுளுடன் நாம் எப்போதும் இருப்போம் என்ற அறிவிப்பு இது. இருட்டாகவும் நிச்சயமற்றதாகவும் தோன்றும் உலகில் இம்மானுவேல் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். குழப்பங்கள் மற்றும் சோதனைகளின் மத்தியில் கடவுள் இன்னும் நம்முடன் இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாத்து நம்மை நேசிக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளுக்காக வாழ்வதன் மூலமும் மற்றவர்களை நேசிப்பதன் மூலமும் அவருடைய நம்பிக்கை மற்றும் மீட்பின் சக்தியை உலகத்தின் பகிர்ந்து கொள்வோம். கடவுளின் அன்பிற்கு பதிலளிப்போம். முடிவில் இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வேத புத்தகத்தின் வசனத்துடன் புறப்பட விரும்புகிறேன். இம்மானுவேலின் வாக்குத்தத்தம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் உத்வேகத்துடனும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவருக்காக நம்பிக்கையோடும் தைரியமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம். ஆமென். தேங்க்யூ எமிலி. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள். இன்வகேஷன் டான்ஸ் பை ஆலிஸ் அண்ட் ஜெருஷா.
நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தின மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். வரவேற்புரை வழங்க வருகிறார்கள் எங்கள் மதிப்பிற்குரிய கண்காணிப்பாளர் ஜாய் சார்லஸ் சாந்தி அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நம்முடைய ஃபங்க்ஷனுக்கு முதல்ல யாரை நம்ம இன்வைட் பண்ணணும்? யாரம்மா கூப்பிடணும்? யாரையா கூப்பிடணும்? ஏசப்பாவை கூப்பிடணும், சரியா? அதனால் நம்ம அன்பிற்குரியவர், நமக்காக தன் ஜீவனை தந்தவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிற அந்த ஏசப்பாவை வருக வருக என்று நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? வரவேற்கணும். அடுத்ததாக நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை எல்லா ப்ரோக்ராம்லாம் போட்டு அழகாக இன்னைக்கு தலைமை தாங்கி நம்மளை நடத்தி வருகின்ற நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய போதக பிதாக்கள் ரெவரண்ட் டாக்டர் திலீப்குமார் ஐயா அவர்களையும் ரெவரண்ட் தர்மராஜ் ஐயா அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறது. இந்த நம்மளுடைய இளையோர் திருச்சபையை அவங்க ரொம்ப 2 பேரும் அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவருக்காக எழும்பணுன்றதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அவர்களே நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இனிதாக அமைவதற்கு நிறைய காரியங்களை நமக்கு செய்த நம்மளுடைய நிர்வாக கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். அதுக்கு அடுத்ததாக முக்கியமாக இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய செய்தியை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய ஸ்கிரிப்சர் யூனியட் சேர்ந்த அண்ணன் சாலமோன் அவர்களையும் அவங்களுடைய துணைவியர் ஆக்னஸ் அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக முக்கியமானவங்க இங்கே இருக்கிறவங்க பெற்றோர்கள் தான், சரியா? பெற்றோர்கள் தான் தங்கள் பிள்ளையை ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாரம் அனுப்புகிறாங்க, வசனம் படிக்க வைக்கிறாங்க. அந்த பெற்றோர்களை எல்லாம் பாட்டி தாத்தா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துருக்குறீங்க பிள்ளைகளுடைய இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவங்க எல்லாரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருன்னா பிள்ளைங்க தான். பிள்ளைங்க இல்லானே ப்ரோக்ராமே இல்லை. அதனால் பிள்ளைகளை அன்போடு வரவேற்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் நிறைய நேரம் தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய எனர்ஜியை எல்லாத்தையும் செலவழிச்சிருக்காங்க. என்னோடு இணைந்து பணிபுரிகிற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, இதற்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு நிறைய பேர் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வினோத், நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதில் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு நாம் இணைந்து இந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆண்டி ஃபார் யர் வார்ம் வெல்கம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். வேதத்தில் இருந்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை அன்னபாக்கிய அக்கா அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் இனப்படுத்தின முந்தின காலங்களில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோளையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தமணிகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன்,
நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துவத்துக்கு அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்ட வேத பகுதியும் வாசித்து முடிதாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகர் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வருகையை பற்றிய வேத வசனங்களை மழலையர் சொல்ல கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அழியாட்டை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்போடியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவர் இன்மாலை என்று பெறுவார். ஏசாயா 7:14. உன்னதத்தில் இருக்கிறது தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. யூதேய தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியரல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மேத்யூ 2:6. நடிகை ஜனங்கள் பெரிய வருத்தத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. But the angel said to them, "Do not be afraid, I bring you good news that will cause great joy for all the people. Look to them." நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. The angel went to her and said, "Greetings, you who are highly favored. The Lord is with you." The angel said to her, "Do not be afraid, Mary. You have found favor with God. You will conceive and give birth to a son, and you are to call him Jesus. He will be great and called the Son of Most High. The Lord God will give the throne of his father David. He will reign over Jacob's descendants forever. His kingdom will never end." Luke 1:28-30.
birth your son and the earth to give you a name, Jesus. What you ungendered. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மத்தேயு 2:6. For God so loved the world, he gave his only begotten Son, for whoever believes in him shall not perish but have everlasting life. John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்க்க வருகிறார். சங்கீதம் 96:13. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை மற்றும் இரண்டாம் வருகை பற்றிய வசனங்களை கூறிய மல்லை செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை கொண்டாட ஆயத்தமாகும் நாம் அவருடைய இரண்டாம் வருகைக்கும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். நன்றி. வெல்கம் டான்ஸ் பை பிகினர் அண்ட் பிரைமரி கிட்ஸ். Christmas tree, ho ho ho, hee hee hee. Someone came and they found me and they took me home again. Oh, I'm the happiest Christmas tree, ho ho ho, hee hee hee. Look how pretty they dress me, oh lucky, lucky me. I got shiny bells that jingle and tiny lights that jingle. Whenever anyone passes by, I blink my lights and I wink my eye. I'm the happiest Christmas tree, a Christmas day, wait and see. I'll be laughing happily with a ho 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 hee hee. With a hey and a hee and a ho ho, with a hee and a ho and a ha ha, with a ho and a ha and a hee hee. Shiny bells that jingle and tiny lights that jingle. Whenever anyone passes by, I blink my lights and I wink my eye.
I'm the happiest Christmas tree. A Christmas Day, wait and see. I'll be laughing happily with a ho 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 hee hee. I'm the happiest Christmas tree. A Christmas Day, wait and see. I'll be laughing happily with a ho 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 hee hee. Ho ho. Thank you, dear children. Special song by Daniel. வருந்து கேளுங்க விசா வாங்குங்க அந்த விசாங்க பரிசுத்தாவிங்க. வருந்து கேளுங்க விசா வாங்குங்க அந்த விசாங்க பரிசுத்தாவிங்க. தேவராஜ்யம் போக வேண்டுமா விசா வாங்குங்க வாங்கி கொள்ளுங்க. தேவராஜ்யம் போக வேண்டுமா விசா வாங்குங்க வாங்கி கொள்ளுங்க. ஊற்றிடுவார் ஊற்றிடுவார் ஊற்றிடுவாரே தம்மாவியை ஊற்றிடுவார் ஊற்றிடுவாரே ஊற்றிடுவார் ஊற்றிடுவார் ஊற்றிடுவாரே. தேவனாவியை ஊற்றிடுவார் ஊற்றிடுவாரே. வருந்தி கேளுங்க விசா வாங்குங்க அந்த விசாங்க பரிசுத்தாவிங்க. வருந்தி கேளுங்க விசா வாங்குங்க அந்த விசாங்க பரிசுத்தாவிங்க. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். தேங்க்யூ டேனியல். ஸ்பெஷல் சாங் பை ஷைனி அண்ட் ரேஷ்மா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெசியாய் மெசியாய் என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெசியாய் மெசியாய் என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எடுத்து ஆற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழிருந்து உயர்ச்சி நடத்தினாரே. கெடுத்து ஆற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழிருந்து உயர்ச்சி நடத்தினாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் அக்கினி சூளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்து நில்லாமல் உயர்ச்சி நிறுத்தினீரே. சிங்கத்தின் கேபியிலும் அக்கினி சூளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்து நில்லாமல் உயர்ச்சி நிறுத்தினீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெசியாய் மெசியாய் என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெசியாய் மெசியாய் என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். அல்லேலூயா
அருமையான மாணவிகளுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்ததுக்கப்புறம் மிரியாம் வந்து நல்லா ஆடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இப்போ எங்களுடைய இன்டர் மாணவிகள் 2 கிறிஸ்மஸ் கேரல்ஸ்க்கு பேலட் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஹார்க் த ஹெரால்ட் ஏஞ்சல் சிங் ஜாய் டு த வேர்ல்ட். Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, God and sinners reconciled. Joyful all ye nations rise, join the triumph of the skies. With angelic hosts proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. To the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and நடனமாடிய இன்டர் மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். பிள்ளைகளை தேவனுக்குள் வழிநடத்தும் ஆசிரியர்கள் இப்பொழுது ஆசிரியர் பாடல் பாடுவார்கள். நான் நல்லாவே பாட மாட்டேன். ரெடி 1 2 3 4 ஸ்டார்ட். இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த
பாலகனாய் ஜெயித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜெனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. Thank you, dear teachers. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய சாலமன் அண்ணன் மூலமாக கேட்போம். தம்பி சாலமோனை பற்றி நம்ம சொல்லும்போது, அவர்கள் ஸ்கிரிப்சர் யூனியனில் வந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் ரெண்டுத்துக்கும் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அவங்களுடைய துணைவியார் வந்து ஆக்னஸ் அவர்களும், அவர்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பல வருடமாக இந்த ஊழியத்தை செய்து வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்சர் யூனியனில் இதுவரைக்கும் இதை மாதிரி ஒரு தேவ மனிதனை நான் வந்து நல்ல இன்வால்வ்டாக, நல்லா கர்த்தருக்குன்னு தன்னை அர்ப்பணித்து செய்த ஒரு குடும்பமாக அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது நமக்கு பெரிய சந்தோஷம். இயேசுவின் நாமத்தினால அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமில்ல தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம் இம்மானுவேல் என்பது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு என்னோடு இருக்கிறார். சரிங்க பாருங்க ஆக்னஸ், நான் சொல்றேன், இந்த பக்கம் எங்க சைடு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவானவங்க, உற்சாகமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன். ஓ அப்படியா? ஆமா. சரி, இந்த சைடு உள்ளவங்க ரொம்ப ஆக்டிவானவங்க தான், உற்சாகமா இருப்பாங்க. சரி. ஆனா அதை விட என்னுடைய சைடுல இருக்கவங்க இவங்க ரொம்ப 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 ஆக்டிவா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, பாத்தீங்களா எவ்வளவு புன்சிரிப்போட ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறாங்க பாருங்க. அப்படிங்களா? சரி, என்ன எல்லாம் நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு தெரியணுமே, இனி சிந்தனை சதறாம. ஓகே ரைட், கவனிக்கிறீங்க எல்லாரும் என்ன பார்த்துட்டு நல்லா இவங்க கவனிக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? இந்த ஆக்டிவிட்டி, இந்த கேமில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாம்.
நம்ம சைடு ரைட் சைடா லெஃப்ட் சைடு இந்த பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, மேலே இருக்கவங்களும் அசையம் இங்கே என்னை கவனிங்க தயவுசெய்து. எல்லாரும் அப்படியே கவனிக்கிறீங்க, ரைட். நீங்கள் நல்லா என்னை பார்த்துக்கிட்டே இப்படி கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசுகிற நேரம் டக்குன்னு முடிச்சிடுவேன். நீங்கள் கீழே குனிஞ்சிங்க கவனிக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் நான் எடுப்பேன். வா, இப்போ எல்லாம் கவனிக்கிறீங்க, ரைட், தேங்க்யூ. ஓகே, நீங்கள் நல்லா கவனிக்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம மதுரை சிட்டியில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சென்னைக்கு அடுத்த லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த லெவலில் மெட்ரோ ட்ரெயின் மற்ற இன் ஃபியூச்சர் குட்டீஸ் அழகாக பாட்டு கதை அந்த ஆக்ஷன் டான்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணாங்க. நீங்கள் காலேஜ் வர்றதுக்குள்ளே இன்னும் புல்லட் ட்ரெயின், ராக்கெட் ட்ரெயின், இதெல்லாம் ஸ்பீட் ட்ரெயின்லாம் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இது வந்து நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இமேஜின் பண்ணிக்கலாம். வாட் இஸ் திஸ்? எல்லோரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? ஸோ இங்கேருந்து என்ன வரும்? வாவ், பிரில்லியண்ட் நீங்கள்லாம். ஓகே, ஸோ ட்ரெயின் இங்கேருந்து வரும். ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து நிற்கவும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஒரு சிங்கிள் கிளாப் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஆர் யூ ரெடி? எஸ், தேங்க்யூ. எல்லோரும் செய்யலாம். தயவு செய்து முக்கியமானது ஆக்னஸ், 100 வயசுக்கு மேலே உள்ளவங்க கேமில் ஆடக்கூடாது. ஏனென்றால் அவர்களாம் தாத்தா பாட்டி என்று அழைக்கப்படுவார்கள். 100 வயசுக்கு மேலே யாருமே இல்லைல்ல? ஓகே, எல்லாம் செய்யலாம். எல்லாருமே ஐசப்பா முன்னாடி செல்ல பிள்ளைகள் தான். ஓகே, ட்ரையல் பார்த்துடலாம். கிளாப் பண்ண ரெடியாக இருங்க. நீங்கள் ட்ரெயின் விட வேண்டாம், கிளாப் பண்ண ரெடியாக இருங்க. அது இங்கே வந்து நிற்கவும் செஞ்சிடணும், சிங்கிள் கிளாப் தான். புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம கேம் விளையாட போகிறோம். ஓகே, ட்ரையல் முடிஞ்சது. ஓகே, எல்லோரும் சேர்ந்து ராக்கெட் ட்ரெயின். ஸோ இனி செகண்ட் ரவுண்ட் லோக்கல் ட்ரெயின் வரும். ஃபாஸ்ட்டு சம ஃபாஸ்ட் ஃபுல் அண்ட் மற்ற ராக்கெட் ட்ரெயின்லாம் வரும், லோக்கல் ட்ரெயினும் வரும். ரெடியாக இருங்க. ஓகே, அது டிரைவர் கொஞ்சம் கழுத்து சுழுக்கு. ஓகே, தேர்ட் ரவுண்ட் என்னன்னா, நீங்கள் இன்னும் இமேஜின் பண்ணிக்கணும். இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு வரப்போகுது. இங்கே பாதி தூரத்தில் திருச்சி இருக்குன்னு ஞாபகம் வச்சுடுங்க. ஓகே, ஸோ சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் செம ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கான ட்ராக் வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வரும், மற்ற திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் ஸ்லோவாக வரும். டபுள் ட்ராக் வேலை நடந்துட்டு இருக்குது. சில வேலை என்னென்னா சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஸ்லோவாக வரும், அப்புறம் ஸ்பீடாக போகும். ஓகே, இப்போ ஃபைனல் ரவுண்டில் யார் சூப்பராக கவனிச்சு இதை வின் பண்ணுறீங்க பார்த்துடலாம். வா, சூப்பர், நல்லா பிக்லாம் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே நல்லா தான் கவனிக்க. வெரி குட், எல்லாருமே சூப்பராக நல்லா கவனிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ இதை கவனிங்க, நம்ம தீம் அருமையான தீம். ஓகே, இந்த தீமில் ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர்றதுக்கே ஆண்டவர் மண்ணுலகத்தில் பிறந்தார். அந்த மண்ணுலகத்தில் பிறந்த நாதனை நம்ம போற்றி பாடுவோம். இம்மானுவேல் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரி. இம்மானுவேல் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரி. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். பாவியை தேடி வந்தாரே, என்னையும் பிள்ளையாய் மாற்றினாரே. பாவியை தேடி வந்தாரே, என்னையும் பிள்ளையாய் மாற்றினாரே. இவரே உலக இரட்சகர், பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இவரே உலக இரட்சகர், பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இம்மானுவேல் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார்.
பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இழந்த உந்தன் சமாதானத்தை திரும்பி தந்திட வந்தாரே. இழந்த உந்தன் சமாதானத்தை திரும்பி தந்திட வந்தாரே. இவரே சமாதான பிரபு பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இவரே சமாதான பிரபு பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இம்மானுவேல் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. கிழக்கில் நட்சத்திரம் உதித்தது உன்னையும் நட்சத்திரமாய் மாற்றிட. கிழக்கில் நட்சத்திரம் உதித்தது உன்னையும் நட்சத்திரமாய் மாற்றிட. இவரே விடி வெள்ளி நட்சத்திரம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இவரே விடி வெள்ளி நட்சத்திரம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இம்மானுவேல் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த சேலஞ்சில் எந்த டீம் ஜெயிக்கிறீன்னு பார்க்கலாம். ஓகே, 2 பேர் தம்பி உங்கள் சைட்லேருந்து நான் ஒருத்தர் அழைக்கிறேன். நீங்கள் எங்கே வாங்கம்மா. எஸ், தேங்க்யூ. ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தரை நான் அழைக்கணுமா. 2 பேர் யார் வரீங்க ஆக்டிவாக இருக்கிறது? வாவ், கம் கம் கம், வெரி குட், தேங்க்யூ. எப்போ ஓகே, தேங்க்யூ. தம்பி இங்கே வாங்க. ஸோ இன்னும் தங்கச்சிமாரில் 2 பேர் அழைக்கிறீங்களா? தம்பி இங்கே வாங்க. தங்கச்சிமாரில் 2 பேர் பெரிய பிள்ளைங்க யார்? இன்டர்ஸ் சீனியரில் 2 பேர் அழைக்கிறீங்களா? இந்த கேமில் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஆப்கா நாம் கேங்க, வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் நேம் என்ன? உங்கள் பேர்? ரஃபேல் கால்வின். ஓகே, ஸோ 2 பேர் பாய் சைடில் 2 பேர் வந்துட்டாங்க. ஓகே, ஓகே. ஆக்னஸ், பெற்றோரை ஒருத்தர் அழைக்கலாம் அப்படி தானே? இன்னைக்கு ஜாயாண்டி சொல்லும்போது பெற்றோரெல்லாம் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்திருப்பது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். இங்கே ஆசிரியர்கள் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. பெஸ்ட்டாக மியூசிக்கும் அலறல் மியூசிக் இல்லாமல் தி பெஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல் விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கு நல்ல ஒரு பிக் கிளாப் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ பெற்றோருக்கு நான் உண்மையிலே இந்த எக்ஸாம் நேரம் ஆஃப் எக்ஸாம் டைமில் ப்ராக்டிக்ஸுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே நிற்கிறீங்க. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பெற்றோரை நாங்கள் மாணவர் ஊழியர் என்கிற முறையில் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். பெற்றோர் கிளாப் பண்ணிடுங்களேன். ஸோ தேங்க்யூ. ஸோ போதகர் அவர்களுக்கும் தலைமை போதகர் ஐயா போதகர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, தேங்க்யூ. கிளாப் பண்ணிடலாமா? ஸோ சிறுவர் ஊழியத்துக்கு எங்கே மாணவர்களுக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறதோ வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ. ஸோ இங்கே வந்துட்டாங்க. பெற்றோரில் ஒருத்தர் அழைக்கலான்னு யோசிக்கிறேன். இந்த சைடில் இருந்து ஒருத்தர், ஜென் சைடு அண்ணன்மாரில் ஒருத்தர் நானே அழைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன் அண்ணா நீங்கள் வந்துருங்கண்ணே. ஃபோட்டோலாம் எடுத்து அழகாக ஆக்டிவாக இருந்தீங்க. நீங்கள் தான் பிரதர். வாங்க பிரதர், வாங்க. நீங்கள் தான் ஸ்டேஜ் பக்கம் யாரும் ஈஸி. வந்துருங்க பிரதர் இந்த பக்கம். ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு அக்கா மாதிரி அழைக்கணும் இல்லாமா? பிள்ளைகளுக்காக பெற்றோர் மேக்கப் பண்ணுறதுலேருந்து ஹெல்ப் பண்ண ஒரு பெற்றோர் யார் வரீங்க? ப்ளீஸ் கம் கம் கம். மேலே அங்கே ஸ்டேஜ் பக்கம் அங்கே வந்துருந்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இவங்க கையில் ஒன்று நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளாப் பண்ணுவோம், இவங்க ஊதுவாங்க. உடச்சிடக்கூடாது. கொஞ்சம் அளவு வந்ததும் பெரிய லெவல் வரவும் லாக் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். அதுதான். ஓகே, 1 புரிஞ்சுதான்? லேசாக இழுத்துக்கிட்டீங்களா? உடச்சிடாதீங்க. ஓகே ஓகே, ஸ்டாப். 1 எல்லாரும் சொல்லலாமா?
3 ஸ்டார்ட். எஸ், வெரி குட், கிளாப் பண்ணுங்க. வாவ், வெரி குட் வெரி குட். பாப்பா அங்கே ஸ்பீடாக வந்துட்டாங்க. ஸ்டாப் பண்ணிக்கோமா. வெரி குட், ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிடுங்க, இழுத்து பிடிச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா அண்ணா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறாங்க நமக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல லைஃப் தந்திருக்காங்க. குட் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. குட் லைஃப், குட் ஃபேமிலி, குட் சர்ச், குட் ஸ்கூல், குட் ஜாப், குட் ஹெல்த். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ எவ்ரிதிங் ஆண்டவர் நல்லா நமக்கு தந்திருக்கிறாங்க ஹாப்பியாக வாழ்றதுக்கு தான். இந்த வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வருது. சிலர் என்ன நிக்நேம் சொல்லிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னா சில நேரம் அவங்களுடைய ஃபீல் என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகே, ஆனால் அந்த ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. இந்த 2 ஃபேனை முடிஞ்சா ஆஃப் பண்ணலாமா பிரதர்? தேங்க்யூ. இந்த 2 ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணுங்களேன், எனக்கு நேரம் மேலே உள்ள. ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா சேலஞ்ச் வருது. தம்பி உங்கள் வலது கையை நீட்டி என்னை பார்த்து இப்படி வைங்க, என்னை பார்த்து நல்லா நீட்டுங்க இப்படி. ஓகே, கவனிங்களேன். ஸோ வாழ்க்கை, ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறாங்க. இம்மானுவேல நமக்கு நல்ல லைஃப்பை தந்திருக்கிறாங்க. சிலர் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. பிரச்சனை, உங்கள் பேரை சொல்லி கிண்டல் பண்ணால் நமக்கு மனசில் என்ன ஆகுதுன்னா டப், நம்ம மனது உடைந்து விடுகிறது, கோவப்படுகிற. வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. அடுத்து என்ன அப்படின்னா சிலர் வந்துட்டு கம்பேர் பண்ணியே பார்ப்பாங்க. அவங்க அழகு என்னப்பா, அவங்களுக்கு என்னப்பா, அவங்க மம்மி டேடி என்ன தெரியுமா, அவங்களுக்கு வீடு இருக்குது, அவங்க என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க தெரியுமா. கம்பேர் பண்ணியே சில நேரம் வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் வாழ தந்த வாழ்க்கையை வாழாமல் பிறரை பார்த்து என்ன செய்கிறோம் தெரியுமா, உடைத்து விடுகிறோம் நம் வாழ்வை. வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் சிலர் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற அழகு, டேலண்ட் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் வீரம் என்ன தெரியுமா, அதை வச்சே வாழ்க்கையில் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் உடைந்து விடுகிறது. கவனிங்களே, சிலரும் ஐயோ ஆண்டவரையும் சேர்த்து குறை சொல்றது, எல்லாரையும் குறை சொல்வதும் டேஞ்சர். நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது. ஆண்டவர் தந்த சொந்த ஃபேமிலியை நேசிக்கணும். சொந்த கணவனை, சொந்த மனைவியை முதல் ஐ லவ் யூ சொல்லி நேசிக்கணும். சொந்த பிள்ளைகளை முதல்ல நேசிக்கணும். சொந்த வீட்டை, சொந்த நீங்கள் வேலை பார்க்குற வேலை, நீங்கள் படிக்கிற ஸ்கூல், காலேஜ், அதை முதல்ல நேசிக்க பழகிக்கிட வேண்டும். அதை நேசிக்காமல் தேவையற்றதை நேசிக்க ஆரம்பிச்சு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் தந்த உங்கள் சொந்த ஃபேமிலியை நம்ம நேசிக்க பழக வேண்டும். ஒன்று, அதை தொடர்ந்து உன்னை நேசிப்பவர் பிறரை நேசி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா மறந்தாலும் வாழ்க்கை ஜெயம் அல்ல, உடைந்து விடுகிறது. கடைசம் கவனிங்களேன். ஆனால் எல்லாவற்றிலும் சில வேளைகள் நம்மை நாமே மனதை உடைத்து விடுகிறோம், காயப்படுகிறோம். ஆனால் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திடும் போது, ஓகே பேசுறீங்களா, கவனிக்கிறீங்க பாருங்க, எங்கேருந்து சத்தம் வருதுன்னு பார்க்கலாம். ஹலோ, எங்கள் சைடு அமைதியாக இருக்கிறாங்க, உங்கள் சைடு அமைதியாக இருக்கு, கவனிங்களேன். ஸோ இங்கே அதே குவாலிட்டி பலூன் தான், 2 rupees தான். ஸோ இங்கே பலூன் இருக்குது, இங்கே பிரச்சனை சவால் வரதான் செய்யுது. அதை அக்செப்ட் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள பழகிட்டாங்க மன ரம்மியமாக. அதே குவாலிட்டி பலூன் தான் இங்கே ஃபயர், நெருப்பு, பிரச்சனை, சவால் வருகிறது. ஆனால் இங்கே நடக்கிறது என்னவென்றால் அதே குவாலிட்டி பலூன் தான் உள்ளே. இது மேஜிக்ல அல்ல, லாஜிக் தான், சயின்ஸ் படி என்ன, அறிவியல் பூர்வமாக என்னென்னா உள்ள வாட்டர் இருக்குது. இந்த நீர் என்ன செய்கிறோம், பலூனை நீ உடையாமல் இருக்க நான் வாங்கிக் கொள்கிறேன். உன்னுடைய காயங்கள், வலிகள், வேதனையை அதை என்ன செய்கிற வாட்டர், தண்ணீர் உள் வாங்கிக் கொள்கிறது. என்னவென்றால் வெப்பம் ஏற்பு திறன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஹீட்டை நான் வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால இது தாக்கு பிடிக்குதுங்க. இன்னைக்கு இயேசு ஜீவ தண்ணீராக, நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னவர், இயேசுவை நீங்க உள்ளத்தில் வைத்திருந்தா வெடிக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஊழியத்தை நான் ஓடிட்டே இருக்கேன், எங்களுக்கு வெடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனா இயேசு உள்ளத்தில் இருக்கும்போது நாம் தாங்கிக் கொள்ளும் மன ரம்யத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. மாணவர் ஊழியர் என்கிற மாதிரி எனக்கு வேதனையை தந்த என்ன தெரியுமா, 250 கோடிக்கு மேலே பேர் உலகத்தில் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அப்போ இன்னைக்கு இன்னர் ஹீலிங் தேவை. அதில் கொடுமை என்னன்னா 100 கோடி பேருக்கு மேலே மனநோய் அழுத்தம் இருக்குன்னே தெரியாது. சில நேரம் யாரையும் திட்டுனா தான் தூக்கம் வருது. காரணம் மனதில் ஏசி இல்லாதது தான் பிரச்சனை.
இயேசு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கும்போது சகிப்புத்தன்மை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஸோ நல்லா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணிடுங்களேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஸோ இன்னைக்கு இயேசு இல்லாத பட்சத்தில், இயேசு உள்ளத்தில் இல்லை என்றால், இம்மானுவேல் உள்ளத்தில் இல்லை என்றால் இன்னைக்கு நாம் வாழ முடியாது, வாழ்வை வாழ்ந்திட முடியாது. வெடித்து விடுகிறவர்களாக, நேசம் இல்லாதவர்களாக வாழ்ந்து விடுவோம். ஓகே, இன்னைக்கு உள்ளத்தில் இயேசு பிறக்கும் போது, நீங்க இப்போ பேசின ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். தேங்க்யூ. எஸ். ஸோ நான் முடிக்க போகிறேன். எல்லாருமே நல்லா கவனிக்கிறீங்க. முக்கியமானது இது ஏதோ கேம் ஆக்டிவிட்டி மேஜிக் அல்ல. இன்னைக்கு இயேசு இல்லாமல் எத்தனை பேர் பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க. இயேசு இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், மனதில் அழுத்தங்கள். இந்த இன்னர் ஹீலிங், உள்ளார்ந்த விடுதலை தர முடியும். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு. நான் வாசிக்கிறேன். 15-16. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இதான் சத்தியங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் ஏன் அவ்விதமாக பிறந்தார்? தெய்வம் ஏன் மனிதனாக இங்கே வருகிறார் என்றால், மரண பயத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை செய்வதற்காக உதவியாக நமக்கு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்களேன், இயேசு எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிருங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு நமக்கு உதவி செய்கிறார். ஸோ உள்ளத்தில் பிறந்தால் மரண பயத்தை நீக்குகிற ஆண்டவர். உங்க இல்லத்தில் இயேசு பிறந்து விட்டால் குறைகளை நீக்கிற கர்த்தர், நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி தீர்ந்தார். இதனால உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வருமான ரிசோர்ஸ் எப்படி மிஸ் ஆகுது? சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வீணாக போகுத மாதிரி ஃபீல் ஆகுதா? மருத்துவ செலவா ஆகிட்டு இருக்குதா? மன நிம்மதியில் குழப்பல்ல, சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்கா? இன்னைக்கு உங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறக்க ஆயத்தமா இருக்கா? அதை நம்ம தான் ரிசீவ் பண்ணிக்கணும். இயேசுவானார் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இதே கதவை தட்டுகிறார். இந்த நாளை ஏற்றுக்கொள்ளலாமா? நாம் ஏற்று வாழும்போது நம்மை சார்ந்தவர்கள், இந்த சாந்தி நகர் நம்ம மாவட்டத்தில் அநேகர் உங்கள் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்வார். 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். இன்று நாம் இயேசுவை மனதில் வைத்து வாழும்போது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியும். ஆமென். எஸ், நம்ம உண்மையிலே ஜெபிக்கலாம். என் உள்ளத்தில் பிறந்தீங்கன்னா இந்த பயத்தை நீக்குகிற கர்த்தர். கவனிங்களேன். ஓகே குட்டீஸ், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக. ஓகே, எஸ், கவனிங்களேன். இன்னைக்கு ஒரு குறை தீர்க்கும் நாள். உங்க மனசுல எது முக்கியமான ஒன்று தேவை எது இருக்குதோ, உங்க ஏரியாவுக்கு எது தேவையோ என்கிட்ட வந்து கேட்கலாம். அந்த ஒன்று உங்களுக்கு நான் செஞ்சிருந்தேன். எல்லாம் சைலண்ட் அப்படி பார்க்குறீங்க. கலெக்டர் சொன்னதும் மக்கள், அந்த ஏரியா தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அசம்பிள் ஆகிட்டாங்க, கூட்டிட்டாங்க. கலெக்டர் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் டே, குறை தீர்க்கும் நாள். முக்கியமாக பல தேவைகள் இருக்கலாம், ரொம்ப டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்று நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாங்க. கலெக்டர் அங்கே வந்தாச்சு, ஜம்மு நாங்கள் உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஊர் தலைவர் பொறுப்பாளர் ஒவ்வொருத்தராக வராங்க. ஐயா, எங்கள் பகுதிக்கு குடி தண்ணீர் வசதி வேணும், சரியான குடி தண்ணீர் வசதி இல்லாமல் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு அது செஞ்சு தாங்க ஐயா. கலெக்டர் உடனே அந்த ஏரியாவுக்கு சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரைட், உங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்த தலைவர் பொறுப்பாளர் வந்து, ஐயா எங்கள் பகுதிக்கு இன்னும் கரண்ட் வசதி சரியில்லையா, தெருவிளக்கு லைட் இல்லை, பெண்கள் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 7 o'clock 8 o'clock வரும்போது கஷ்டமாக இருக்குதுயா, படிக்கிற டியூஷன் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, எங்கள் ஏரியாவுக்கு சரி பண்ணி எலக்ட்ரிக் பவர் கிளியராக கிடைக்கிறதுக்கு செஞ்சு கொடுங்க. ரைட், கலெக்டர் ஓகே சொன்னாங்க. அடுத்த நபர் வந்தாங்க. ஐயா, குண்டும் குழியுமா ரோடு இருக்கு, எங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே தள்ளி எங்கள் ஏரியா இருக்கியா, கஷ்டப்படுறேங்க, மழை நேரத்தில் தண்ணி கிடந்து எதில் பள்ளம் இருக்குன்னே தெரில, வயதானவர் ஓட்டுறாங்க, சிறு பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுறாங்க, அந்த ரோடு வசதி சரியாக பண்ணிங்க. ரைட், தேவையெல்லாம் சைன் பண்ணி ஓகே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னொரு அண்ணன் வந்தாங்க, அந்த பகுதி பொறுப்பாளர். ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கய்யா, எங்கள் ஏரியாவுக்கு வாங்கய்யா. கலெக்டர் பார்க்குறாரு, பக்கத்தில் நிற்கிறான், தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. ஏய், உன் ஏரியா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது, ஸ்பெஷல் டே இன்னைக்கு, கலெக்டரே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், ஏன் மிஸ் பண்ணுறேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. கலெக்டர் தன்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் கவனித்து பார்த்தா
அதில் 25ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கிறேன். சரி 25ஆம் தேதி உங்கள் ஏரியாவுக்கு வரேன், ரைட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஒன்று நீ அங்கே உங்கள் ஏரியாவுக்கு வரணும், அவ்வளோதானே, வந்துடுதேன்பா. நிகழ்வு எல்லாம் முடிஞ்சுது. பக்கத்தில் இருந்த ஊர் தலைவர்கள்லாம் சிரிச்சாங்க. ஏய் உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ தேவை இருக்குது தெரியுமா? ஒன்று நான்லாம் கேட்டுட்டேன், நீ ஏன் கேட்கல, கிண்டல் பண்ணாங்க. அடுத்த வாரம் ஆச்சுது. இன்னும் கொஞ்ச நாள் 25ஆம் தேதி வரப்போகுது. எல்லாரும் அவரவர் ஏரியாவுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் ஃபோன் கால் வருது. ஐயா உங்கள் பகுதிக்கு எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு நாங்கள் ரெடி பண்ண வரோம். வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. குடி தண்ணீருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டு ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா லைப்ரரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குது. 24ஆம் தேதி இந்த ஊர் தலைவர் எல்லாம் பார்க்குறாரு. ஆச்சரியமா எல்லா பகுதியும். 25ஆம் தேதி கலெக்டர் வராங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. அந்த ஊர் தலைவர் சிரிச்ச முகம் வரவேற்கிறாங்க. கலெக்டர் வந்துட்டாங்க. என்ன நீங்கள் ஒன்றுமே கேட்கல, இங்கே வந்துட்டு போகணும் மட்டும் தான் கேட்டீங்க. உங்கள் ஏரியாவுக்கு வரவும் ஏரியா ஆரம்பத்திலே சுத்தமாக இருக்குது, எல்லாம் நீட்டாக இருக்குதா, குப்பைகளெல்லாம் அழகாக எல்லாம் நீட்டாக சுத்தமாக லைட் வசதி எல்லாமே இருக்குதாப்பா. ஐயா நான் நீங்கள் வரணும்னு ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்தந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சு வச்சுட்டாங்க. உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு கலெக்டர் வரும்போது மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் என்றால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்க உள்ளத்தில் இல்லத்தில் வரும்போது மாற்றம் முன்னேற்றம் உண்டு. ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை அறிந்து கொண்ட நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் இன்னும் அநேகருக்கு சொல்லுவோம். கர்த்தர் வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? முழு மனதோடு கூட. இன்னைக்கு டாப் லிஸ்ட்ல உங்களுக்கு என்ன வேணும்னு வச்சிருக்கீங்க? எதில் சுகம் வேண்டும், எதில் இன்னர் ஹீலிங் வேண்டும், எதில் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம், சொந்த வீடு, வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி எதில் உங்களுக்கு தேவை இருக்குது? இன்னைக்கு நேசிக்க வேண்டிய நபரை நேசிப்போம். கண்களை முடியவாறு சொந்த கணவன் மனைவி நேசிங்கள். அதை தவிர்க்க பைக்கு காரை நீட்டாக வச்சிருக்கிறோம், சுத்தபத்தமாக வச்சிருக்கிறோம், அதை மெயின்டைன் பண்ணுற நல்லது. ஆண்டவர் தந்த குடும்பமாக ஆராதிக்க வேண்டும் என்பதை விட்டு விடாதீர்கள். உங்கள் சொந்த பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். நம்ம சொந்த ஆலயத்தை நேசிக்க வேண்டும். ஊழியத்தை நேசிக்க. ஜெபிக்கலாமா? கண்கள் முடியவாறு யோசிங்களேன். ஆண்டவர் எனக்கு என்ன வேண்டும்? ஏசப்பா எனக்கு தேவை இருக்குதப்பா, அநேகம் இருக்கப்பா, நீங்க எனக்குள்ள பிறந்துடுங்க. இம்மானுவேலரே, தேவன் நம்மோடு இருக்குன்னு சொன்ன ஏசப்பா எங்க கூட இருங்கப்பா. அது போதும் ஆண்டவரே. நாங்கள் இனி வருகிற புதிய ஆண்டில் ஃபேமிலி ப்ரேயர் ரெகுலராக பண்ணுவோம் ஆண்டவரே. குவைட் டைம் எடுப்போம். வேத வசனம் ஜெபம். மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். ஆண்டவரே நான் கூடி ஜெபிக்க, வேதம் வாசிக்க எங்களை ஐக்கியப்படுத்துங்க. தேவன் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வருகிற புதிய ஆண்டு புதிய நன்மை கிருபைகளை தருவார். இம்மானுவேலரே நீங்கள் உடனிருந்து வழி நடத்துங்க. திருச்சபை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை அடுத்த தலைமுறையினர் வாழ்வில் இவர்கள் சாரமுள்ளவர்களாக, உப்பாக, வெளிச்சமாக உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கிறிஸ்மஸ் செய்தி நம்மளுக்கு கொடுத்த சாலமன் அண்ணன் மற்றும் அக்கா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பிப்ளிக்கல் பரேட் பை பிகினர் அண்ட் பிரைமரி கிட்ஸ். இயேசு கிறிஸ்துவோட கிரியேஷன்லேருந்து, ஆதியாகமம்ல படைப்புல இருந்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு வரைக்கும் இருக்கிற பைபிள் கேரக்டர்ஸை அவங்க பரேடில் காமிப்பாங்க.
சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடி எல்லாரும். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடி. குச்சியை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடி. Abraham as a John Wesley as a Isaac. Kevin as Jacob. Eddie Raj as Moses. Isaac as David. There is as Solomon. Geraldine and Johan as Elia and Elisa. Eviraj and Johanna as Joseph and Mary. Sean as Daniel. No, எங்களை பைபிள் வேர்ல்டுக்கு அழைத்து சென்ற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மைம் ஷோ பை சீனியர் பாய்ஸ். No longer I who live, but Christ in me. For I've been born again. My heart is free. The hope of heaven before me. The grave behind. Hallelujah. You brought me back to life. Forget the moment I
heard you call my name out of the grip of darkness into the light of grace, just like Lazarus. Oh, you brought me back to life. And where there was dead religion, now there is living faith. All of my hope and freedom I found in Jesus' name, just like Lazarus. Oh, you brought me back to life. No longer I who live, but Christ in me. For I've been born again. My heart is free. The hope of heaven before me, the grave behind. Hallelujah, you brought me back to life. When something says I am guilty, I point to the price you paid. When something says I'm not worthy, I point to that empty grave, just like Lazarus. Oh, you brought me back to life. No longer I who live, but Christ in me. For I've been born again. My heart is free. The hope of heaven before me, the grave behind. Hallelujah, you brought me back to life. How can I begin to thank you for all that you've done for me? Jesus, to fully praise you, it will take all eternity, just like Lazarus. Oh, you brought me back to life. Oh, you brought me back to life. Oh, you brought me back to life. Yeah. Oh, you brought me back to life. And no longer I who live, but Christ in me. For I've been born again. My heart is free. The hope of heaven before me, the grave behind. Hallelujah, you brought me back to life. No longer I who live, but Christ in me. For I've been born again. My heart is free. The hope of heaven before me, the grave behind. Hallelujah, you brought me back to life. Oh, you brought me back to life. Hey. Thank you. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவாராக. தேங்க்யூ. டான்ஸ் பை ஜூனியர் கேர்ள்ஸ். அற்புதமே அதிசயமே.
அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே, அது உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பாப்பா ரீக ரீகசா சரி, பாப்பா ரீக ரீகசா, பாப்பா ரீக ரீகசா சரி, பாப்பா ரீக ரீகசா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரலாக ஏசப்பாக்காக கனி கொடுக்க ஏசப்பா அவங்களை வழிநடத்துவாங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ். 10 வெள்ளிக்காசு உவமையை நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் எங்கள் மாணவி கேத்ரின். அந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணிடுவாங்களாம். அப்போது மணப்பையனோட வீட்டிலேருந்து மணப்பொண்ணுக்கு அந்த குடும்பத்தின் சின்னத்தோட 10 வெள்ளிக்காசுகள் தருவாங்களாம். அந்த பெண் அந்த வெள்ளிக்காசுகளை ஒரு வருஷம் வர பாதுகாத்து திருமண நாள் வர வரைக்கும் பத்திரமா போட்டிருப்பாளாம். அது அவளுக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளையும் சங்கிலியை செஞ்சு அணிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தா. அவ மிகுந்த சந்தோஷத்தோட காணப்பட்டு இருந்தா. அப்போ அவ அந்த காசுகளை மேஜை மேல வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா. வேலை முடிச்சுட்டு வந்து மேஜைய பார்த்தா அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சான். அவ ரொம்ப கஷ்டமா இருந்தா. உடனே அவ ஒரு விளக்க கொளுத்தி தேடினாளாம். அப்பையும் கிடைக்கலையா. அவ மிகுந்த கஷ்டத்துல இருந்தா.
வீட்டை பெருக்கி தேடினாலாம். மேஜை கீழே பார்த்தா அந்த ஒரு வெள்ளிக்காசு இருந்துச்சாம். அவருக்கு ஒரே சந்தோஷம். வேகமா ஓடி போய் அவர் தோழிக்கிட்ட அவ உறவினர்கிட்ட சந்தோஷமா இந்த விஷயத்த சொன்னாலாம். அவங்களும் மிகுந்த சந்தோஷமா இருந்தாங்க. இந்த உவமையில ஏன் அவன் ஒரு வெள்ளிக்காசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உவமையை சொல்லும்போது ஒரு வசனத்தையே சொன்னாங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவை தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆமாங்க, அவள்கிட்ட இருந்த 9 வெள்ளிக்காசை நினைச்சு சந்தோஷம் அந்த காணாம போன ஒரு வெள்ளிக்காசு ரொம்ப கஷ்டப்பட்டான். அதே மாதிரிதான் எத்தனை நீதிமன்றம் இருந்தாலும் மனம் திரும்புகிற ஒரு பாவை இருந்தாங்க பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை நாம காணாம போன வெள்ளிக்காசா இருந்தாலும் மனம் திரும்புவோம். அப்போ பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென். ஏசப்பா பிள்ளைகளாக நமக்கு தேவையானது ரொம்ப முக்கியமானது 2. ஒன்று ரட்சிப்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால பிள்ளைகளாக மாறணும். அவங்கள இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். அடுத்து தேவனுடைய வாதில் நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம அவருடைய பிள்ளையா ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. சரி, அழகா பிள்ளைங்க குட்டீஸ் அழகா டான்ஸ் ஆடினாங்க, சாங் பாடினாங்க, ஸ்கிட்டெல்லாம் நடிச்சு காமிச்சாங்க. இப்போ இயேசு எப்படிப்பட்டவர், அவர் நாமம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. என் இயேசு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு. இன்னும் கேட்கல சத்தமா. என் இயேசு பரிசுத்தர், நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், அழகானவர், அதிசயமானவர், அடி அதி ஆச்சரியமானவர். கேட்கல? அடி அதி ஆச்சரியமானவர். வெரி குட். என் இயேசு. சத்தமா. என் இயேசு பரிசுத்தர், நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், அழகானவர், அதிசயமானவர், அடி அதி ஆச்சரியமானவர். அடி அதி ஆச்சரியமானவர். என் இயேசு பரிசுத்தர், நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், அழகானவர், அதிசயமானவர், அடி அதி ஆச்சரியமானவர். அடி அதி ஆச்சரியமானவர். ஓகே, இப்போ ஆக்ஷனோட சொல்ல போறோம். எல்லாரும் ஆக்ஷனோட சொல்ல போறீங்க. அங்க கூட சேர்ந்து குட்டி பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் ஆக்ஷனோட சொல்லலாம். என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர், நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், அழகானவர், அதிசயமானவர், அடி அதி ஆச்சரியமானவர். அடி அதி ஆச்சரியமானவர். என் இயேசு நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், அழகானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. இப்போ நான் ஆக்ஷன் மட்டும் பண்ணுறேன். கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப பிரில்லியன்ட் நினைக்கிறேன். நீங்கள் பிரில்லியண்டா அப்படின்னு சொல்லி அக்கா செக் பண்ண போகிறேன்.
குட்டீஸும் சரி பேரண்ட்ஸும் எவ்வளோ ப்ரில்லியண்டாக இருக்கீங்கன்னு பார்க்க போகிறேன். ஒன்லி ஆக்ஷன் மட்டும் நான் பண்ணுவேன். நீங்கள் தான் இந்த வார்த்தையை சத்தமாக சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கணும். எனக்கு கேட்கல, சத்தமாக சொல்ல போகிறீங்க. என்னமானவர், அழகானவர், நிச்சயமானவர், அறியாட்டி வெரி குட், சூப்பர். அடியாத்தி, நீங்களாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானவர்கள் தான். வெரி குட். நல்லா பிக்லாம் பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காட்சியை இப்பொழுது பார்ப்போம். இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நாசரேத் என்னும் ஊரிலே மரியாள் என்னும் ஒரு கன்னிப்பெண் வாழ்ந்து வந்தார். அவள் யோசேப்பு என்னும் தச்சு வேலை செய்யும் ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். ஒரு நாள் தேவதூதன் மரியாளுக்கு முன்பாக பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுடைய பிள்ளை பேரு சமீபமாயிருக்கும்போது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இதனால் மரியாளும் யோசேப்பும் யோசேப்பின் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு புறப்பட்டனர். பிரயாண தூரம் மிகவும் அதிகமாயிருந்தது. மரியாளுடைய பிரசவ காலமோ மிகவும் சமீபமாயிருந்தது. சத்திரத்திலே இடம் கேட்டும் இடமில்லாத சூழ்நிலை. மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்த நிலையில் மரியாள் பிள்ளையை பெற்றெடுத்து பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட எல்லாரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இவை எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள்.
பெத்லகேம் வந்த ராஜாயே, உம்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்க நட்சத்திரம். வெள்ளை தோளம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவ பாரம் தாங்கி மரித்தார் இவரே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்க நட்சத்திரம். பூவவர்க்கம் நானிதே, தெய்வம் என்று தெரிவித்தேன், ஜெபதூபம் ஏறெடுத்தேனும் பாதம் பணிவேன். ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்க நட்சத்திரம். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is wide, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail bay, 240 for its speed, and hitch 'em to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, bring us a figgy pudding. Oh, bring us a figgy pudding. Oh, bring us a figgy pudding and bring it right.
behalf of the Sunday school, we wish all our congregation, our ayahs and all present here a very happy Christmas and a very bright and prosperous New Year. Thank you one and all. God bless you all.